මං දැන් ඉන්නේ එතරම් විල්ලා දැන් ඕගොල්ලන්ට බලා ගන්න පුළුවන් 26 27 28 29 මේ දවස් ටිකේම හැමෝම දන්නවා මේ අපේ ලංකාවේ හැමතැනම නායාම අනිතක වෙලා ගම් වතුර ෆ්ලෝඩ් නිසා කොච්චර හානි වුණා කොච්චර මිනිස්සු ජීවිතේ නැති වෙලා ඉන්නවා එතරම් දුකයි ගොඩාක් කට්ටිය නැති වෙලා ඉන්නවා අනිතක ලංකාව වටේම මේ ගොඩාක් මේ හානි වෙලා තියෙනවා අනිතක මම හිතන විදියට මනුස්ස ජීවිත සාමාන්‍යයෙන් 500ට වැඩිය නැති වෙලා ඉන්නවා ඒ වගේ මම හිතන්නේ ලක්ෂ 10ට වැඩිය ගෙවල් රසා නැතුව ඉන්නවා වෙන්නද මම හිතන විදියට ලංකාව තත්ත්වයේ ඒ තරම් මේ වෙලා තියෙනවා මේ 26 27 28 ඒ දිනවල වෙච්චි මේ heavy rain නිසා මේ වෙලාව අපේ අංකුඹුර අපේ ෂොප් එකකින් අපි කවුරුත් හිතුවේ නෑ අංකුඹුරට වෙලා ඒ තරම් ලොකුවට මේ වගේ හානියක් එයි කියලා අපේ කඩේ උනත් සම්පූර්ණව සාමාන්‍ය කොටි දෙකමාරක විතර බඩු උනත් මේක වුණා ඉතින් ඒ වගේම රම්කල්ල මං ලයිව් වීඩියෝ දාලා තිබ්බ රම්කල්ල ඒ වගේම වටපිට හැමතැනම ගොඩාක් දේවල් හානි වෙලා තියෙනවා. එතකොට දුකයි මේ පිටට බලන්න යාළුවෝ උනත් පුළුවන් තරම් අපේ ලංකාවට මං කියන්නේ අපේ ලංකාවට පුළුවන් තරම් ඕගොල්ලන්ගේ සපෝට් එක දෙන්න. ලංකාව එතරම් විල්ලා මේ තත්ත්වය විල්ලා හිතා ගන්න බැරි තරම් දුකක්. friends வந்து கேண்டி டிஸ்ட்ரிக்ட் அங்கும்புற இந்த அதாவது இத்தனை வருட காலமாக அங்கே வெள்ளம் எதுவும் ஏற்படலாம் இந்த 26 27 28 29 தேதியில நடந்த அந்த பாரிய அந்த ஹெவி ரெயின்றனால அந்த அங்கும்புரைக்கும் ஃப்ளூட் ஆயிடுச்சு அந்த ஃப்ளூட்னால இப்போ எங்களோட ஷொப்பம் வந்து டோட்டலா நிறைய சேதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாயோட திங்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்க்க முடியும் நம்ம அதெல்லாம் காட்டுறோம் வந்து பாருங்க அந்த டைம்ல வந்து பொதுவாக இந்த ஏரியாவில் எங்கேயுமே வந்து கரண்ட் இருக்கல கிட்டத்தட்ட 4-5 நாளாவே கரண்ட் இல்லை தண்ணி இல்லை அதே நேரம் போக்குவரத்து இல்லை ஹெவி ரைன் அந்த அளவுக்கு ஒரு சிரமமான சிச்சுவேஷன் முழு நாட்டிலையும் இருந்தது அதோட எங்களோட ஏரியாவிலையும் அப்படித்தான் இருந்தது வந்து அந்த அடிப்படையில் எங்களோட ஷாப் வந்து டோட்டலாகவே இந்த மாதிரி ஆகிருச்சு அந்த டைமில் வந்து அந்த வீடியோகள் நிறைய எடுத்தது வந்து நான் கேஎம்விஎஸ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எனிவே நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் உண்மையில இந்த இழப்புகளை விட பெரிய இழப்பு தான் வந்து ஒவ்வொரு உயிர் இழப்புகளும் இனி அதனால அந்த மாதிரி இழப்புகளை இழந்தவங்களை வந்து முடியுமானவரை நாங்க அவங்கள அணுகி அவங்களுக்கு உண்டான உதவிகளை நாங்க கட்டாயம் செய்யணும் வந்து ஏன்னா இப்ப ரம்கல்லையில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 40 உயிரால போயிருக்குது வந்து அந்த இடத்தை நான் டோட்டலா லைவ் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் நீங்க பார்த்திருப்பீங்க பாருங்க உண்மையிலே அவங்களுக்கு முடியுமானவரை உதவிகள் செய்யணும் அதே நேரம் எங்களோட நாட்டையும் நாங்க பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான முழு முயற்சியும் நாங்க செய்யணும் வந்து இது வந்து எங்களோட ஷாப் அதாவது அந்த சிச்சுவேஷன் நடந்த டைம்ல உண்மையிலே அந்த முழு அங்கும்புற டவுனையும் பரப்பி இருந்தது வந்து எங்களோட கடை திங்ஸ் ஆல ஏன்னா அவ்வளவு ஸ்டாக் இருந்தது வந்து ஏன்னா தண்ணி அந்த வந்தது ஷொப்புக்கு உள்ளுக்காது ஷொப்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடியால உயர்ந்துருச்சு அதோட அந்த பெட்டிகள்ல போட்டிருந்த சாமான்கள் வந்து பெட்டியில போட்டிருந்த திங்ஸ் எல்லாம் நாங்க அடிக்கடிக்கு ஸ்டாக் வச்சிருந்ததெல்லாம் கீழே விழுந்து தண்ணிக்கு விழுந்துருச்சு அந்த தண்ணிக்கு விழுந்ததுனால அது தண்ணி மட்டமும் உயர்ந்து அதுக்கு போல மேல இருந்த திங்ஸ் எல்லாமே கீழே தண்ணிக்கு விழுந்து சேதம் பலதரப்பட்ட சேதம் அந்த டோட்டல் சேதத்தை என்ன நான் ஏன் இதை உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால் இப்ப பொதுவா எனக்கு தெரிந்த வகையில் என்னன்னா செலவம் ஒவ்வொருத்தர சாதாரணமா ஒரு 5 லட்சம் சேதம் நடந்து பாதிப்புள்ளானவங்களுக்கு வந்து ஒப்பிட்டு பார்த்தா கோடிக்கணக்கு லொஸ்ட் உள்ளவங்கள ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி கோடான கோடி லொஸ்ட் உள்ளவங்களுக்கு ஒரு உயிர் யாராவது ஒரு உயிர் பறி கொடுத்திருந்தால் அந்த உயிர் தான் அந்த சல்லியை விட அந்த ப்ராப்பர்ட்டியை விட பொறுமதி அதனால நாங்க எல்லாமே அல்லாஹ் தந்தான் அல்லாஹ் எடுத்தான் படைச்ச ரப்பு தான் பாருது படைச்ச இந்த பாருங்க திங்ஸ்கள் எல்லாம் நான் நிறைய ஃபுல்லாவே காட்டுறேன் வந்து
அல்லாஹ் தந்தான் அல்லாஹ் எடுக்கிறான் அது அல்லாட நாட்டம் இது எல்லாமே அந்த டிஸ்பிளேகள் வந்து இது ஃபுல்லா டிஸ்பிளே මේ ඔක්කොම LCD හරිද මේ අංකුම්බර තවම ඒ දවස්වල ඇත්තටම ටවුන් වටේම තිබ්බ අපේ ප්‍රොපර්ටි සාමාන්‍ය ලෝරි දෙකක් විතර බඩු අරන් ආවා ඒ වගේම බඩු විසි කරා ඒ තරම් දැක්කවර එහෙම මාර විදියට විසි කරා අපි මේ ඔක්කොම පෙන්වන්න හේතුව වෙලා ඉතින් රටේ තත්ත්වය ඒ තරම් තත්ත්වයට ගියා මේ ඔක්කොම ෆෝන්ස් ටික මේ සම්පූර්ණ ෆෝන්ස් ටික දැන් ඔයගොල්ලන්ට බලන්න පුළුවන් ඔන්න බලන්න සම්පූර්ණ මේ ඔක්කොම මොබයිල් ෆෝන්ස් මේ ඔක්කොම තනිකර වතුරේ තිබ්බේ මේ ඔක්කොම බැක්කවර් බැටරි ඔක්කොම අපි ගලවුවා බැක්කවර් බැටරි ඔක්කොම ගලවලා තියෙනවා பாருங்க பேட்டரி பேக்கவர் எல்லாமே கலத்திட்டோம் வந்து இந்த ரூம்ல ஃபுல்லா இருக்குது வந்து அந்த திங்ஸ் தான் இருக்குது இப்ப இங்க நான் ஃபுல்லா காட்டுறேன் வந்து உங்களுக்கு காட்டினா தான் உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாவே அந்த இந்த போனோல பேட்டரிஸ் எல்லாமே பேட்டரிஸ் அதோட புது இதெல்லாம் ஃபுல்லா பேட்டரிகள் தான் இப்ப நான் டோட்டலா ஓண்டா எல்லாமே உங்களுக்கு காட்டினா தான் உங்களுக்கு தெரியும் இனி அதனால இந்த நாடு இந்த குறிப்பிட்ட இந்த அனர்த்தத்தினால நடந்த சேதம் வந்து சொல்லி முடிக்க முடியாத அளவு சேதம் அதுல உண்மையை சொல்ல போனா முழு நாடுமே நிறைய இழப்புகளை இழந்து ஒவ்வொரு தனி நபரும் உயிர் இழப்புகளும் அதிகமான உயிர் இழப்புகளை இழந்து உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அதனால நாங்க உயிர் பிழைத்தவங்க நாங்க யோசிக்கணும் என்னன்னா நிறைய சொத்து அழிவுகள் வந்திருக்கும் நிறைய பேர்ல வீடு அழிந்திருக்கும் நிறைய பேர்ல சொத்துகள் அழிந்திருக்கும் அப்படி இழப்புகள் நடந்தவங்க வந்து நாங்க மன ஆறுதல் படுத்திக் கொள்ளணும் என்னன்னா படைச்ச அல்லாஹ் தந்தான் அல்லாஹ் எடுத்தான் சோ அது அல்லாட நாட்டம் அல்லாஹ் நினைச்சது நடந்துருச்சு அது அல்லாஹ் படைச்ச ரப்பு மனிதன் பொறுமையை சோதிக்கிறான் அதனால நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா முடிந்த அளவு பொறுமையோட இருக்கணும் வந்து இனி அந்த ஒரு ரீசன்ட்னால இதை காட்ட நான் கிட்டத்தட்ட 4-5 நாளா சொப்போகல்ல சொப்பும் ஃபுல்லா க்ளோஸ் சொப்ப கிளியர் பண்ணல இன்னும் வாஷ் பண்ண இல்ல இனி அதனால இந்த திங்ஸ்ல வந்து இப்போதைக்கு நாங்க காய போட்டுருக்கிறோம் அந்த போன் எல்லாமே இன்னும் இருக்கு நிறைய போன்ஸ் இன்னும் இருக்குது இந்த இது ஃபுல்லா நான் காட்டுறேன் பாருங்க நிறைய பெட்டி இன்னும் வேற அடுக்கி வச்சிருக்கிறோம் அதோட இந்த பாருங்க இது ஃபுல்லா உங்களுக்கு காட்டினா தெரியும் இது எல்லாமே இந்த போன்ஸ் பேட்டரி இது பாருங்க இது ஃபுல்லா நான் ஃபேஸ காட்டல మీ ఆలోనే మీ ఒక్కම බලන්න මේ ෆෝන් වල බැටරිස් හරිද මේ ඔක්කොම ෆෝන් වල බැටරි මේ ඔක්කොම මඩ මොන බලන්න සම්පූර්ණම මඩ වතුරු මේ වේලන්ට තිබ්බා ඉතින් අපිට සුද්ධ කරන්න ඒ තරයික්මනේ සුද්ධ කරන්න අමාරුයි ඒ නිසා මේ සම්පූර්ණම වේලන්ට තියලා තියෙනවා ඔන්න බලන්න මේ ඔක්කොම වේලන්ට තියලා තියෙනවා இதெல்லாமே காய வச்சிருக்கிறோம் பாருங்க சரியா இது நான் டோட்டலா திரும்பவும் வந்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே இந்த திங்ஸ் இது ஃபுல்லா பாருங்க இது ஃபுல்லா வந்து இந்த ஏன்னா இது ஃபுல்லாவே காய வச்சிருக்கிறோம் இது எல்லாமே போன் திங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாயோட சாமான் நிறைய போன்ஸ் வந்து அல்லாட நாட்டம் அப்படி ஆயிருச்சு யாருன்னு බලන්න සම්පූර්ණ වෙලා තියෙනවා මේවා මම පෙන්වන්නට හේතුව තව එකක් ඇවිල්ලා සාමාන්‍ය හැමතැනම ගොඩාක් තැන්වල මනුස්ස ජීවිතය මේලා තියෙනවා මේවා බලනකොට ඒක එතරම් දරා ගන්න බැරි තරම් දුකක් දරා ගන්න බැරි තරම් ඒක ඇවිල්ලා මේවට වඩා ඒක ලොකු මේකක් එතකොට ඒක පව් ඒත් ඒ ගැන තමයි මට නම් ගොඩාක් දුකයි ගොඩාක් පොඩි ළමයි නැති වෙලා ඉන්නවා ඒ වගේම පොඩි ළමයි නැති වෙලා ඉන්නවා ඒ වගේම ගෙවල් නැති වෙලා ගොඩාක් කට්ටිය ඉන්නවා හරිද අපිට ඉතින් ගෙවල් හරි තියෙනවානේ ඒ අතින් අපි මේ වෙන්න ඕනේ මනුස්ස ජීවිතය නැති වෙන්නේ නැතුව මෙහෙම වෙලා බේරච්ච එක ලොකු දෙයක් ඒ දවස්වල එතරම් අපි ගියා 26 27 28 29 එළියට යන්න බැරි තත්ත්වයක් ඒ වුණාට 27 මම හිතන්නේ 27 නයිට් වෙන්න ඇති මේක අපේ යට උනේ අපේ ෂොප් එක අනිත් අපේ අංකුම්කට මේ නායාම ආවේ දැන් මේ නායමනේ ෆ්‍රූට් කියන ගම්වතුරු එතකොට අපි 28 නේ 29 වෙනිදට ගියේ එතකොට 28 එතකොට ඔක්කොම වතුරේ ඊට පස්සේ අපි එනකොට අපි මායි පුතායිම එනකොට බේරලා ආපේ එකත් ලොකු දෙයක් අපි ඒ වෙලාවේ සමය 7-8 විතර ඇති ඒ දවසේ තමයි 28 තමයි රම් කල්ලත් ඒ සිද්ධිය වුණේ ඒ වගේම මේ කරගා පිටේ වුණත් ඔය ලොකු ගල් දෙකක් වැටිලා සම්පූර්ණම විනාශ වෙලා තියෙන්නේ ඒ දවස් තමයි ඒ දවස් හවස තමයි අපි තවම ඉඳලා ආව මේවා ගේන්න කොහොම වුණත් වතුරේ තෙමිලා ගේන්න බැරි සිද්ධියක් වුණා ගේන්න බැරි වුණා මේ ටික මොනවත් ගේන්න බැරි වෙනවා වතුරෙන් ඉතින් අපි අපේ ජීවිතේ බේර ගන්න ඕන නිසා අපි කොහොම හරි
ටක් ගාලා එන්ට බැලුවා. එන්ට බලනකොට මොන වාහනවත් තිබෙත් නැහැ මොනවත් නැහැ. එතරම් අපේ අංකුම්බර කොල්ල දෙන්නෙක් පොඩි කොල්ල දෙන්නෙක් එතනම සිංහල කොල්ලෝ මාර හොඳයි. ඒගොල්ලන්ට ලොකු පිං. ඒගොල්ලෝ හොඳට ජීවත් වෙන්න ඕන. ඒක කවදාවත් අපිට අමතක කරන්න බෑ. ඒ වෙලාවේ ටක් ගාලා ඒගොල්ලන් රිස්ක් එකක් අරන් කොහොම හරි කරගත්ත මේ පැත්තේ එන්න බැරි තත්ත්වයක් තිබ්බේ. ඒතකොට ඒගොල්ලන් දෙන්න කොහොම හරි අපිව රාමාකටුකට කොහොම හරි ගෙනත් දාන්නම් කියලා එහෙම ආවා. එතකොට අපි මං හිතන්නේ විදිහට අපි ආවේ පල්ලේගම පැත්ත. පල්ලේගම පැත්තෙන් තමයි අපි ආවේ. හරිද? එතකොට එතන කොහොමද අපි දන්නෙත් නෑ එතන කොහොම හරි වතුර පාරක් ඇවිල්ලා ඒ වීල් එක පැරලන්ට වුණා. හරිද? එතකොට අපි එතනින් බේරිලා ආවා. කොහොම හරි ඒක අපි බේරිච්ච එක නම් ලොකු දෙයක්. අපි බේරිලා මේ ආවා. ඊට පස්සේ ඔතන රාමාකුට ඔයගොල්ලෝ මම ලයිව් වීඩියෝ දාලා තියෙනවා රාමාකුටුව එතන බෙබලගොල්ල. එතන තැන් 3ක එතන ගිහලා තියෙනවා. එනට අපි එනකොට එතන එක තැන තමයි නේ එතන අපි එනකොට ඒක තිබෙන ඊට පස්සේ දන්නේ වෙන්න උනේ කොහොද බෙබලගොල්ල. තැන් 3ක එතන සම්පූර්ණම නායාම ගිහලා තියෙනවා. ලෑන්ඩ්ස්ලයිඩ්. එතකොට සමහර වෙලාවට අපි එතනින් එනකොට අහුවෙලා තිබ්බ. ඉතින් කොහොම හරි අපි බේරෙච්ච එක ලොකු දෙයක්. ඒ හින්දා අපි ඇවිල්ලා මේ කොහොමවත් කොච්චර මේ හානි වෙලා තිබ්බත් දැන් බේරෙච්ච කටේ හිතන්න ඕනේ අපි බේරුණා. ඒක ලොකු දෙයක්. ඒ වගේම හිතන්න ඕනේ ගොඩාක් මනුස්ස ජීවිතය නැති වෙලා තියෙනවා. එතකොට මේවා හම්බ කරගන්න හරි පුළුවන්. හරි ඒ කොච්චර නැති වෙලා ඉන්නවද කට්ටිය. ඒ නිසා ඒගොල්ලන්ට අපි ඇවිල්ලා පුළුවන් තරම් උදව් කරමු. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க முடிந்த அளவு வந்து இந்த உயிரிழப்புகள் நிறைய நடந்திருக்கு வந்து அவங்களுக்கு எங்களால் இந்த உதவிகளை முடிந்த அளவு நாங்க செய்யணும். பாருங்க இது எல்லாமே ஃபுல்லா இதாயிருச்சு. இதெல்லாம் ரிமோட் எல்லாம் ஃபுல்லா ரிமோட்டு இந்த பாருங்க டோட்டலா இதாயிருச்சு. இதெல்லாமே அந்த இதுல பெட்டிகளை அடுக்கி வச்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் பாருங்க මේ ஃபோன்ஸ் සම්පූර්ණම ගිහිල්ලා ඔක්කොම ගිහිල්ලා ඔක්කොම මේ ඩිස්ප්ලේස් මේ සම් ගොඩක් මෙතන වැඩිපුරම තියෙන ඩිස්ප්ලේම තියෙනවා. ඩිස්ප්ලේ තියෙනවා, ටෙම්පර් තියෙනවා, ඒ වගේ ඒවා හැම එකම මේවා කියලා பாருங்க டிஸ்ப்ளே டெம்பர் நிறைய இதுகள் வந்து அப்படி இதாயிருச்சு. இந்த டோட்டலா நான் திரும்பவும் எல்லாமே உங்களுக்கு காட்டும் பாருங்க. எனிவே இந்த நாடு இப்போது மிகவும் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது. நிறைய இடங்கள்ல ரோடுகள், நிறைய இடங்கள்ல வீடுகள், பாலங்கள், நிறைய சேதங்கள் நடந்திருக்குது வந்து. அந்த பள்ளியில பாங்கு சொன்னாங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் பேசுறத நிப்பாட்டினேன். நான் அந்த பாங்குக்கு உண்டான அந்த இதை நாங்க கொடுக்கணும், அந்த பாங்கு துவா ஓதணும். ஸோ அதனால பாருங்க வந்து இது மாதிரி இந்த அளவு இது மாதிரி நாங்க கிட்டத்தட்ட ஒரு லொரி அளவு திங்ஸ் வந்து அந்த அந்த இதுல நிலைஞ்சது ஃபுல்லாவே நாங்க வீசணும். அந்த முழு டவுன்ல எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனா அதே நேரம் அந்த டைம்ல லைவ் போட முடியல. என்னன்னா கவரேஜ் இருக்கல்ல பாருங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய இதை விட இந்த எங்கட இழப்பை விட கோடி மடங்கு பெரிய 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 உயிரிழப்புகள் நடந்திருக்கு வந்து. இந்த இழப்பை விட அந்த இழப்பு பெரியதான். இருந்த போதிலும் வந்து நாங்க ஒரு மனத ஆறுதல் ஆகிக்கணும் வந்து. என்ன செய்ய எங்களுக்கும் நாங்க மனதை ஆறுதல் படுத்திக்கணும். அல்லா தந்தா அல்லா எடுத்தான். இனி என்ன செய்யணும், அல்லோட நாட்டம் பாருங்க. இப்ப இது என்னன்னா இது வந்து தண்ணி ஃபுல்லாவே தண்ணியில தான் விழுந்திருந்தது. ஆனா எல்லாமே பொலித்தீன் கவர், ஃபுல்லா பொலித்தீன் கவர்ல தான் இருக்கு. பாருங்க பொலித்தீன் கவர்ல இருக்கு. ஆனா தண்ணி போனா அந்த ஃபுல்லா நிறைய இது வந்து தண்ணி போனது வந்து துண்டு துண்டா எப்படி இந்த பாருங்க இது துண்டு துண்டா வருது. அந்த நிறைய இது வந்து அதை எப்படி நாங்க வீசிடுவோம். இது நல்லத வந்து இது எல்லாமே தண்ணி பாருங்க. இந்த இது ஃபுல்லா தண்ணி துண்டு துண்டா வருது. ஏன்னா தண்ணியில ஊறிட்டா இந்த பாருங்க கவர் வந்து எடுக்கிறதுக்கு இல்ல. இந்த பார்த்த பாருங்கதா பாருங்க எடுக்கல. அது இனி பாப்போம், ஒரு ட்ரை. நல்லது இருந்தா எடுக்கிறது, நல்லது இருந்தா எடுத்து அதை காய வச்சு. ஏன்னா ஒன்று நான் கஷ்டப்பட்ட உழைச்ச சொல்லி அதோட நாட்டுல இதுதானே பாருங்க. இது ஒன்று எடுக்கல பாருங்க. இந்த பாருங்க இந்த துண்டு துண்டா புழுது பாத்தீங்களா. මේ බලන්න යාළුවනේ මේ වෙලාව ගන්න බෑ. ගොඩාක් අපි විසික් කරා. සාමාන්‍ය ලොරියක් විතර අපි විසික් කරා.
මොන බලන්න දැන් බලා ගන්න පුළුවන්. දැන් ඔක්කොම දැන් අලුත් අපි ගේන්න ඕන. මේ බලන්න සම්පූර්ණයෙන්ම විසික් කරනවා. ඒ ආය ගන්න බෑ. ඔයගොල්ලෝ හිතන්න එපා ඔබ ගෙනලා විකුණන්න හිතන්නවත් බෑ. සමහර ඒවා විතරක් ගන්න පුළුවන්. මේ බලන්න කුඩු කුඩු වෙනවද කද? වතුරට. මේ බලන්න. මේ බෑ සම්පූර්ණයෙන්ම ඔයගොල්ලන්ට බලා ගන්න පුළුවන්. මේක ගන්න බෑ. அதுக்கு මොනවටවත් ගන්න බෑ. இது பாருங்க எதுக்கும் எடுக்கல. நிறைய எல்லாம் அப்படித்தான் இருக்கு. நான் உங்களுக்கு அங்க எல்லாம் காட்டுறேன்னு பாருங்க. துண்டு துண்டா விழுது பாத்தீங்களா? இந்த பாருங்க. எல்லாமே அப்படித்தான் விழுது. இதெல்லாமே வீசா தான் வரும். சிலதை மட்டும்தான் எடுக்க வேண்டி வரும். இதெல்லாமே ஷாப்புக்கு நினைச்சு பார்க்க எல்லாம் கொண்டு வர்றதுக்கு. இனி இப்ப அந்த ஷாப் திறக்கிற சிச்சுவேஷன்ல இல்ல. பாருங்க. ஏன்னா யாரும் බලන්න මේ විල කොහොමත් විකුණන්න බෑ. මේ බලන්න මේ ඔක්කොම කුඩු වෙනවා. අද මේ බලන්න. මේ දැක්කද? ඕවා කඩේට අරන් ගිහලා විකුණන්න කිසිම මොනවත් කරන්න බෑ. ඔක්කොම සම්පූර්ණව විසික් කරන්න ඕන. ඉතින් මම මේක සමහර වෙලාවට මෙහෙම එකක් තියෙනවානේ. හොඳව තිබ්බොත් ඉතින් ගන්න සිද්ධ වෙනවා. මේ ටික ඉතින් විසික් කරන්න ඕන කොහොම වුණත්. ඒක එදයි මම කියන්නේ අපි 30 වෙනිදා තියගෙන ආවේ. ඉතින් ලොරිය ඔක්කොම දාගෙන ආවා. එතනදී උනත් ලොරියක් විතර විසික් කරලා ඇති. විසික් කරා. ගොඩක් විසික් කරා. අනිත් එක මම හිතන්නේ ඩයලොග් සැටලයිට් ඒ කඩේම තිබ්බා. කම්පියුටර් 10ට වැඩිය. ලැප්ටොප් 5ක් විතර. හරිද? අනිත් එක ඇවිල්ලා මෙමරි කාඩ්, පෙන් ඩ්‍රයිව්ස් හැමදාම ඉවරට මේ වරන්න බලන්න මේ කවර් ටික නිකමඩ වෙන්නන ඒකේ ඇතුළත් වතුර ගිහිල්ලා. බලන්න. இந்த பாருங்க இது ஃபுல்லா தண்ணி போயிருக்கு பாருங்க. இது இந்த உள்ள தண்ணி போனா இனி அது எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. மற்றது டயலாக் சேட்டலைட் அதோட பூஃபர்ஸ் ஏன்னா நான் நிறைய கீழே அந்த பெட்டியா அடுக்கி வச்சிருந்ததுனால அந்த பெட்டி அப்படி கீழே ஊறும் போது மேலுள்ளதெல்லாம் அப்படி விழுந்துருச்சு. எதிர்பார்க்கல இந்த அளவு நடக்கும், இப்படி ஒரு சேதம் வரும்னு எதிர்பார்க்கல. இந்த பாருங்க మేము දෙකද මේ බලන්න කොහොමද ඔක්කොම ගන්න බෑ. මේවා ගන්න කොහොමවත් ගන්න බෑ. මේ බලන්න දැන් නිකමට ඔයාලට පෙන්නන්නේ මේක ඉතින් මේ ප්‍රයෝජනයට ගන්න බෑ. ඉතින් මේක ගෙනාවා මොනවා මේ කවර් හරි ඉතින් ඕන වෙනවනේ සමහර වෙලාවට හොඳව තිබ්බොත් ඒවා ඉතින් දාගන්න හොඳව කියන සමහර වෙලාවට හොඳව තිබ්බනම් ඩැමේජ් නැතිව තිබ්බනම් ඒවයිලා හොදලා වේලලා ගාන හඩුව හරි දෙන්න පුළුවන්. ඉතින් කියලා විස්තර කියලා දෙන්න ඕනේ. ඉතින් මෙහෙම වුණා කියලා විස්තර කියලා ඉතින් දෙන්න වෙනවා. ඉතින් කොහොම වුණත් කවර් නැත්තම් නෑනේ ගන්න කවර් ගන්න නෑ. ඒ කියන්නේ කවර් විතරක් අපේ 150ට වැඩි ස්ටොක් තිබ්බා. 150ට වැඩිය මේ බලන්න ඔයාලට මම පෙන්නන්නම්. මේ බලන්න නිකමට බලන්නකෝ. මේ බලන්න මේ දෙකයි ඔක්කොම ඉවරයි නේ. හරි சரி அது ஃபுல்லா இல்ல எல்லாம் முடிஞ்சு. இந்த கவரை மட்டும் வேண்டா யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் கவர் இந்த கவர்ல திப்பு ஒක්කොම විසිකරන මේ ඔක්කොම තනිකර එතල මඩ මේ බලන්න දෙකයි මේ සම්පූර්ණ ගන්න බෑ. කිසිම දෙයක් ගන්න බෑ මෙතන. මේ ඔක්කොම කවර්ස් ඔක්කොම ඉවරයි. ඒ වගේම ඉතින් ගොඩාක් එහෙම තමයි වෙඩිපුර එහෙම සමහර වෙලාවට ටිකක් හරි කොහොම නිකන් විසිකරන එක අපරාධනේ. ඒ හින්දා බලලා හොඳව තිබ්බොත් විතරක් ඉතින් ගන්න සිද්ධ වෙනවා. ඒනකට මේක ලේසියෙන් කරන්න පුළුවන් වැඩක් නෙවෙයි. තවත් කඩේ ගොඩක් තිබ්බා. උඩේව සාමාන්‍යයෙන් ටිකක් ඒව තියෙනවා. ඒ උනාට අඩුකල් පල්ලෙයා තිබ්බ සාමාන්‍ය අඩි 5-6 විතර උස 5 විතර තිබ්බ හැම එකම මේ වෙලා තියෙනවා. විනාශ වෙලා තියෙනවා. අනිත් පෙට්ටින අපි අඩු කරලා තිබ්බේ සාමාන්‍ය කඩ උඩ මට්ටමට මේ අඩු කරලා තිබ්බා. සාමාන්‍ය අඩි 8ක් විතර මේව කරලා තිබ්බා. ඒ ටික පැරලිලා. ඊ පැරලිලා ඔක්කොම එක වතුරේ. ඒකයි ලොකුම හානියක් උනේ. අපි ස්ටොක් තිබ්බා. ඒ තරම් අපේ ගොඩාක් ස්ටොක් තිබ්බා. எங்கிட்ட என்ன நிறைய ஸ்டாக் இருந்தது அந்த இது அந்த பெட்டிகள்ல பின்னுக்கு முன்னுக்கெல்லாம் நிறைய பெட்டிகளை அடுக்கி வச்சிருந்தோம். பேட்டரிகள், பெக்கவர், டெம்பர்ஸ், அதே நேரம் சார்ஜர், மெமரி கார்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஐட்டங்கள், நிறைய எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ். ஸோ அது எல்லாமே அந்த இதா கீழே விழுந்து நாங்க போற டைம்ல அந்த நிறைய வீடியோ நாங்க அந்த டைம்ல தான் திறக்கும் போது இருந்த அந்த வீடியோ நான் எங்களோட KM Views யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன். பாருங்க. அது ஒரு வகையில கவலையா இருந்தாலும் அந்த நாட்டுல நடந்திருக்கக்கூடிய அந்த உயிரிழப்புகளோட ஒப்பிடும் போது அந்த இந்த இழப்பு நத்திங், அவ்வளவுதான் என்னால சொல்லலும். இழப்பு தான், ஆனா இழப்புன்றது இது அந்த உயிரிழப்போட ஒப்பிடும் போது இந்த இழப்பு நத்திங். பாருங்க, இது எல்லாமே இதெல்லாம் புதுசா கொண்டு வரணும். என்ன கொண்டு வந்து தான் நிக்கணும். இந்த இது அப்படி நாங்க பிசினஸ் இந்த வரும் இதெல்லாம் சரி பாத்தீங்களா, இந்த வருங்க, இந்த பாருங்க. இல்ல இல்ல இன்னும் அந்த இது ஒன்றும் செய்ய இயலாது.
இது அவசரத்துக்கு இயலாது. இந்த நாளையில அந்த வேலைக்கு நாளை எத்தனை பேருக்கு கால் பண்ண, ஆனா அவங்களும் நிறைய எல்லாருமே யாருக்கு கால் பண்ணி பார்த்தாலும் எல்லாருமே இந்த சிக்கல்ல தான் இருக்கிறாங்க. வந்துக்களை போய்க்கொள்ள முடியல, ரோடு எல்லாம் பிளாக்கு. அதேதான் குடும்பங்கள், அவங்களோட குடும்பங்கள் எல்லாம் இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. தூரத்துல கிட்டத்துல பக்கத்துல எல்லாம் அந்த மாதிரி இழப்புகள் நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. அதோட நிறைய பேர் துயரத்தில் இருக்கிறாங்க. அப்படி சிச்சுவேஷன் இருக்குது. அதோட நிறைய இடங்கள்ல பொதுவா இந்த அங்கும்ப இந்த ஏரியா கெண்டி டிஸ்ட்ரிக்ட் அங்கும்ப இந்த ஏரியா பொறுத்தவரையில கரகாப்பட்டி ஃபுல்லாவே அந்த நான் லைவ் வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபுல்லாவே போயிருக்குது. அதே நேரம் ரமுக்கல்ல 607 ரோட் ரம்கல் அந்த ரோட் ஃபுல்லாவே போயிருக்கு. அந்த இடத்துலதான் ரம்கல்ல அந்த இது கிட்டத்தட்ட 40 குடும்பம் இதாய் கிட்டத்தட்ட அதிகமான பேர் அந்த உயிரிழப்புகளை சந்திச்சு நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டாயம் அவங்கள பத்தி சின்னிங்க, அவங்கள பத்தி யோசிங்க, அவங்களுக்கு உண்டான உதவிகளை முடிந்தளவு இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. இந்த பாருங்க, இது எல்லாமே இந்த இதுல எல்லாம் நிறைய சேதங்கள் இருக்கு. அதே நேரம் இந்த நாட்டு சிச்சுவேஷன் மிக மிக மோசமான சிச்சுவேஷனா இருக்கிறது. அதனால எங்களோட அரசாங்கத்துக்கும், அதாவது இந்த நாட்டுல நிறைய இழப்புகளை வேற உயிரிழப்புகள் சந்திச்சவங்க, சொத்து இழப்புகளை சந்திச்சவங்க, அதே நேரம் கூட்டம் குடும்பத்தை இழந்து, அது போல தங்குறதுக்கு இடவசதி இல்லாம, தொழில் இல்லாம தவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்யுங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களும் முடிந்த அளவு உதவிகளை செய்யுங்க. அதிகமான கஷ்டத்துக்கு மத்தியில பொதுவா நிறைய பேர் இப்ப ஸ்ரீலங்கா சிச்சுவேஷனை பொறுத்தவரையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்யணுமோ செய்யுங்க. அதே நேரம் எங்களோட அரசாங்கத்துக்கு முடிந்த அளவு வெளிநாட்டுகளில் இருந்து உதவிகளை செய்து பழைய நிலைக்கு எங்களை நாட்டை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை முழுமையாக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் எங்களோட நாட்டை நாங்க முடிந்த அளவு ட்ரை பண்ணி முடிந்த அளவு அவசரமாக பழைய நிலைக்கு எங்களோட நாட்டை நாங்க இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரணும். அதுக்குண்டான මුචියලා නාම எல்லாரும் செய்வோம். යාළුවනේ අපි වෙලා ඇත්තටම හැමෝම එකතු වෙලා අපේ ආණ්ඩුවට පුළුවන් තරම් අපි උදව් කරන්න ඕන. අනිත් එක රටේ හැම තැනම ගොඩාක් මේ නායම ෆ්ලූඩ් ලෑන්ඩ් ස්ලයිඩ් නිසා ගොඩාක් හානි වෙලා තියෙනවා. ඒගොල්ලන් ගැන හිතලා ඒගොල්ලන්ට පුළුවන් තරම් උදව් කරන්න හැම තැනම ගොඩාක් මේ ගෙවල් නැති වෙලා ඒ සමහර මම හිතුවේ විතර ලක්ෂ 10ට වැඩි ඇති. මම හිතන්නේ ලක්ෂ 10ට වැඩි මිනිස්සු මනුස්ස ජීවිතය නැති වෙලා ඉන්නවා. ඒ නිසා ඒගොල්ලන්ට පුළුවන් තරම් මේව කරන්න. අනිත් එක මම හිතන්නේ මේ 500ට වැඩි මිනිස්සු නැති වෙලා ඉන්නවා. 500ට වැඩි. හරිද? 500ට වැඩි නැති වෙලා ඉන්නවා. අනිත් එක ලක්ෂ 10ට වැඩි මම හිතන්නේ මිනිස්සු මේ ජීවත් වෙන්න තැනක් නැතුව, කියන්නේ ගෙවල් නැතුව, මම හිතන්නේ රස්සාවක් නැතුව ගොඩක් කට්ටිය ඇති. එහෙම ඉන්නවා. ඒ නිසා අපේ ලංකාව හැම තැනම හොය බල ඒගොල්ලන්ට පුළුවන් තරම් උදව් කරන්න. මේ වගේ වෙච්ච කට්ටියට අනිවාර්යෙන් අපි උදව් කරන්න ඕන. අපිට හරි ජීවත් වෙන්න මේ තැනක් ගයක් හරි තියෙනවා, රස්සා මොන හරි කරගන්න පුළුවන්. ඒ වුණාට මේ පරණ තත්ත්වයට බලමු අපි පරිම try එකක් දෙන්න ඕන. ඒ වුණාට මේ ගෙවල් නැතුව, කිසිම රස්සාවක් නැතුව මනුස්ස ජීවිතය නැති කරලා ඔච්චර කට්ටිය ජීවත් වෙනවා. ඒ නිසා ඒගොල්ලන්ට අපි පුළුවන් තරම් ඉක්මනින් අපි හැමෝම එකතු වෙලා ඒගොල්ලන්ට උදව් කරන්න ඕන. අනිත් එක අපේ රට பரண தத்துவத்தை கேண்ட ஹெமோமா புலுவான் தராங் மகன் சிவந்தோன ஃப்ரெண்ட்ஸ் நாங்க முடிந்த அளவு இன்ஷா அல்லா முயற்சிகள் செய்து இந்த நாட்டை பல நிலை கொண்டு வரதுக்கு நாங்க இன்ஷா அல்லா முடிந்த அளவு எல்லோருமே ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லா. அதே நேரம் எங்க அரசாங்கத்துக்கு கட்சி பேதம் இல்லாம எந்த ஒரு பேதமும் இல்லாம முடிந்த அளவு நாங்க அரசாங்கத்துக்கு உதவியாக இருந்து முடிந்த அளவு பழைய நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யணும். நான் நினைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 350 பில்லியன் எங்களோட நாடு பின்னுக்கு போயிருக்குது. லாஸ்ட் 350 பில்லியன் பில்லியன் 350ක් මම හිතන විදිහට අපේ රට ඔස්ට්‍රේලියාව තමයි හිතන විදිහට ඉතින් පරණ තත්වයට එනවා නම් කොච්චර අමාරුද කියලා හිතන්න. ඒතරම අපේ ගරු ජනාධිපති අගමැතිය වගේ පාර්ලිමේන්තු හැමෝම කොච්චර try කරලා රට මේ හොඳ තත්වයට ගෙනාවා. ඒ වුණාට ඒතරම මේ ඒ තරම් ලස්සනට ගෙනාපු රට මේ වගේ මේ කියන්නේ නවම්බර් 26 27 28 29 දිනවල වෙච්ච මේ heavy rain නිසා හරිද මේ කුණාටු ඒ නිසා මෙහෙම සිද්ධි වුණා. ඉතින් අපි දැනගෙන වෙන එක නෙවෙයි, කවුරුත් දන්නේ මෙහෙම වෙයි කියලා හිතුවෙත් නෑ. ඒ වුණාට try කරන්නත් බෑ. ඉතින් ඔච්චර ලොකු heavy rain everywhere
සෝ මොනවා කරන්නද ඉතින් ඒක ඇත්තටම දුකයි ඒ වගේම පවුල් වල ගොඩාක් කට්ටිය නැති වෙලා ඇති සමහර වෙලාවට එක්කෙනෙක් වුණත් ඒක ලොකු හානියක් මේවට වඩා මගේ මේ කෝටි 2.5 ලොස්ට් එකට වඩා එක මනුස්ස ජීවිතයක් වටිනවා ඒ ජීවිතය නැති වෙලා ඉන්න පවුල් කට්ටියට මම කියන්නේ මේ හිත හදාගන්න ඒගොල්ලන්ට අපි හැමෝම උදව් කරන්න ඕන අනිවාර්යෙන් ඒගොල්ලන්ට පුළුවන් තරම් උදව් කරන්න බලන රස්සා නැතුව ඉන්න කට්ටියට ගෙවල් නැතුව ඉන්න කට්ටියට හොය බල අපි උදව් කරන්න ඕන අපි උනත් පුළුවන් තරම් මෙදිහත් වෙලා මේ වෙනුවෙන් උපරිම try කරනවා ඒකයි මම එතනට ගිහිල්ලා උනත් live video දෙන්නේ මේ රමුකලට ගිහිල්ලත් live video අපේ KM views YouTube channel එකෙත් මම දාලා තියෙනවා KM views TikTok ඒ වගේම Kaldin Moment Facebook page එකෙත් live video දාලා තියෙනවා මම අනිත් එක මේ දවස් ටිකේම වෙච්ච හැම එකම මේ වටපිට ඒවා ඔක්කොම මම දාන්න ඔක්කොම ඔයාලා බලන්න එතකොට දැනගන්න පුළුවන් අපි බේරිලා මේම ජීවත් වෙන එක කොච්චර ලොකු දෙයක්ද කියලා හැමෝටම කල්පනා කරන්න පුළුවන්. හරිද? ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே உயிரோடு வாழ்றவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் நினைச்சுக்கொள்ளுங்க. எந்த இழப்புகளை சந்திச்சாலும் இந்த காலகட்டங்கள்ல அதாவது உயிரிழப்பு இல்லாம வாழ்றது வந்து ஒரு பெரிய ஒரு நியமத்தா இருக்குது வந்து சோ உயிரிழப்பு இல்லாம அல்லாஹ் பூமிக்கு மேல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான் நாங்க அதுக்கு நன்றி செலுத்தணும் நிறைய இழப்புகள் பொருள் இழப்புகள் சொத்து இழப்புகள் அதுபோல பணம் இழப்புகள் வந்திருந்தாலும் உயிரிழப்பு வந்து அதை விட மிகவும் பெரியது அந்த இழப்பை யாராலும் தாங்க முடியாது அந்த வகையில வந்து உயிரிழப்புகள் இல்லாம பாதுகாக்கப்பட்டவங்க சொத்துக்களை இழந்தவங்க மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்க சோ அது வெரி 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 இம்பார்ட்டன்ட் மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்க ஏன்னா நாங்க ஒரு விஷயத்த நினைக்கணும் இப்ப நான் கூட பொதுவா நினைக்கணும் அல்லாஹ் தந்த நேமத் இது வந்து பிறக்கும் போது எந்த ஒரு மனிதனும் உலகத்துக்கு எதையுமே கொண்டு வரது இல்லை உலகத்துக்கு வரும்போது எந்த ஒரு மனிதனும் எதையும் கொண்டு வரது இல்லை ஆனா அல்லாஹ் வந்து ஹலாலான முறையில சம்பாதிக்கிறோம் ஹலாலான முறையில அல்லாஹ் தாரான் மாஷா அல்லாஹ் தந்தது கொண்டு நல்லா அழகா திண்டு குடிச்சு அழகா வாழ்ந்தோம் சோ இப்படி அல்லாஹ் வந்து தந்தத்தை அல்லாஹ் ரிட்டர்ன் எடுக்கிறான் அது ஏதோ நலவா இருக்கும் என்றால் படைச்ச ரப்பு தாரதை அவனுக்கு எடுக்கலாம் சோ அது அவன் நினைச்சதை அவன் செய்வான் அது அவன் நாட்டம் அந்த வகையில அல்லாஹ் உயிரை கொண்டு அல்லாஹ் எடுப்பான் உயிரையும் எடுப்பான் அது போல சொத்தையும் எடுப்பான் எது வேண்டாலும் அல்லாஹ் எடுப்பான் அது அவன் அல்லாட நியமத் அல்லாஹ் தந்தது அதை விட பெரிய நியமத் அல்லாஹ் தந்திக்கிற மனிதனுக்கு பெரிய நியமத் என்னென்ற ஆரோக்கியம் பெரிய பெரிய நியமத் அல்லாஹ் தந்த பெரிய நியமத் இந்த கண்ண கால வேற நோய்கள் இல்லாம அல்லாஹ் ஆரோக்கியமா ஒரு மனிதனை வச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய நியமத் இப்ப இந்த நியமத்துக்கு நாங்க நன்றி செலுத்தணும் வந்து பொதுவா நன்றி உள்ளவங்களா நாங்க இருக்கணும் வந்து உண்மையிலே நான் இந்தியாவில இருக்கிற டைம்ல 2019 கிட்டத்தட்ட கோடிக்கணக்கு அதாவது சொத்து இதுன்னு பார்த்தா நான் அந்த உண்மையில சொல்ல போனா பணமளவுல நான் பயங்கரமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1-2 கோடிக்கு மேல இதா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த காலங்கள்ல ஜுவல்லரி வித்தது அது போல சொத்து பத்து வித்தது அதெல்லாம் கணக்குன்னு சொல்லி பார்த்தாண்டா எத்தனையோ கோடி பொறுமதியா இருக்கும் அது எல்லாமே நாங்க பெரிதா நினைக்க கூடாது அது மட்டும் இல்லாம அங்க இந்தியாவில இருக்கும் போது குழந்தை 2 இறந்துருச்சு அது படைச்ச ரப்பு தந்தான் எடுத்தான் அவ்வளவுதான் அல்லாத நாட்டம் இனி அதனால நாங்க உயிரோட வந்தோம் என்ற அந்த ஒரு இது அது அல்லாஹ் தந்த நியமத் அல்லாஹ் தந்த பாக்கியம் அந்த ஒரு இதோட சந்தோஷத்தோட நாங்க வந்துட்டோம் ஏன்னா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துட்டான் இப்ப கூட அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் வந்து அதனால படைச்ச ரப்பு தந்தத்தை எடுத்தான் அது போலதான் இப்பவும் இந்த இது நடந்திருக்குது வந்து இது நாடு முழுக்க எல்லோருக்கும் நடந்த இழப்புகள் சோ அதனால நாங்க பொதுவா நான் இந்த வீடியோ போட்டு இவ்வளவு சொல்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தாரது அல்லாஹ் எடுக்கலாம் சோ அதனால நாங்க மனதை ஆறுதல் படுத்தணும் இருக்கக்கூடிய நியமத்துக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அதாவது உடன்பிறப்புகள் அதாவது தாய் தப்பா அல்லது குழந்தைகள் மனைவி மக்கள் அது போல அழகா வாழக்கூடிய வீடு இதெல்லாம் இருக்கும்னு சொன்னா ஏதோ ஒரு நியமத்தை அல்லாஹ் எடுத்துட்டான் நாங்க மத்த நியமத்துக்கு நாங்க நன்றி செலுத்தணும் அதாவது இப்ப என்ன பொறுத்தவரையில அல்லாஹ் இதை எடுத்துட்டான் இதுல பெரிய விளைவு அல்லாஹ் உண்டாக்கிக்கிறான் ஆனா அல்லாஹ் வந்து அந்த அழகான முறையில வாழ்றதுக்கு வீட்டை தந்திருக்கிறான் அதே நேரம் அழகான முறையில வந்து ஃபெமிலியில யாரையும் அல்லாஹ் எடுக்கல அல்லாஹ் பாதுகாத்துட்டான் குடும்பங்கள்ல யாருக்குமே இழப்புகளை இல்லாம அல்லாஹ் பாதுகாத்துக்கிறான் அது போல அவரோட வீட்டுக்குள்ளுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லாம அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் அது போல எங்களோட ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்லாம அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான் சோ அதனால இதுக்கு நாங்க நன்றி செலுத்தணும்ன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்
இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய அல்லாட நியமத்துகளுக்கு நாங்க நன்றி செலுத்தணும். இனி அதனால இதை பத்தி நான் வரி பண்ணல. இன்ஷா அல்லா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் இதை விட அப்பனா அல்லாஹ் தருவான்ற நம்பிக்கை இருக்குது அல்லாஹ் ஒரு நாளும் குறைச்சதில்லை, அல்லாஹ் ஒரு நாளும் குறைக்க போறதும் இல்லை. அல்லாஹ் நன்றி உள்ளவர்களை அல்லாஹ் விரும்புறான், நன்றி உடையவர்களா நாங்க இருக்கணும். ஞாபகம் அப்பி இல்ல எத்தனை இல்ல අපිට දෙය දීපයක දෙය ගත්තා. ඒකට අපි මේව කරනවා. අපේ මනස අපිට කිසිම දෙයක් වෙලා නැහැ. හරිද? අපේ සාමාන්‍යයෙන් මෙහෙම ගොඩක් කට්ටියට මේ වගේ රස්සා මේ වගේ දේවල් වුණාට සමහර කට්ටියට ගේ තියෙනවා. සමහර කට්ටියට කවුරුවත් නැති වෙන්නේ නැතුව හැමෝම පරිස්සමින් ඉන්නවා. ඒකට අපි ඇවිල්ලා තෙන්ක්ස් කරන්න ඕන අනිවාර්යෙන්. හරිද? ඒ නිසා මේ වගේ දේවල් ඉතින් ගොඩක් කට්ටියට වෙලා ඇති. ඕගොල්ලන්ගේ මනස හදාගන්න. ඒක අනිවාර්යෙන් ආයි ප්‍රාර්ථනා කරන මනුෂ්‍යත් එක්ක පුළුවන් තරම් හැමෝම හොඳට ඉමු. අනිවාර්යෙන් හැමෝම හොඳට ඉන්න ඕන. අනිතක ඕගොල්ලන් දන්නවා මේ 26 27 28 29 මේ දවස් ටිකේම ඇත්තටම මං හිතන විදිහට පරණ කාල ජීවිතය වගේ තමයි අපි ජීවත් වුනේ. වතුරු නෑ, හරිද? වතුරු නෑ, කරන්ට් නෑ, ඒ වගේම පාරවල් වහලා කිසිම දෙයක් ගන්න, කඩවල් වල කිසිම දෙයක් නෑ, හරිද? කඩවල් වල මොනවත් නෑ. අනිතක වෙලා කාගේවත් උදව් බලාපොරොත්තු වෙන්නත් බෑ. ෆෝන් වල charge නෑ, හරිද? කොච්චර ෆෝන් තිබ්බත් ෆෝන් වල charge නෑ. අනිතක විලා හරි charge තියෙන ෆෝන් වල coverage නෑ, signal නෑ. මොන සිග්නල් තිබ්බත් සිග්නල් නෑ. ඒ කියන්නේ මේ දවස් ටිකේම ඒ වේදනාව අපි අනිතක ඉටිපන්දම් වුණත් කීපවතාවක් අපේ පුතා වුණත් වතුර බෝතල් ගන්න ගියා කඩවල වලට, වතුර බෝතල් ගන්න නැහැ. ඔයා කියන්නේ ඔයගොල්ලෝ ඇත්තටම මේ දැනගන්න ඒ දවස් ටිකම ඇත්තටම වතුර අපේ ගෙදර නැහැ. එහෙම කොහොමවත් ඉල්ලන්නත් බෑ. හේතුව ඒගොල්ලන්ට කරන්න නැති නිසා ඒගොල්ලන්ට වතුර ප්‍රශ්න. එතකොට කඩවල වල ලීටර් 5 ලීටර් 1මාර වතුර ගන්න ගියොත් එම කඩවල වලත් වතුර නැහැ. ඔයා කියන්නේ දවස් දෙකට සාමාන්‍ය 4-5000ට විතර අපි වතුර අරන් ඇති. ඒ වුණාට කොච්චර හිතන්න අපිට නිකන් එන වතුර අපි ඒකේ මේ වටිනාකම අපිට කවුරුත් තේරෙන්නේ නැත්තරම සල්ලි වලට අරන් පාවිච්චි කරන්න පටන් ගත්තොත් තමයි අපිට තේරෙයි. සාමාන්‍ය කතාර වල වගේ රටවල් වල සල්ලි දීලා තමයි අරන් පාවිච්චි කරන්නේ වතුර. එතකොට අපිට හැම එකම නිකන් බලන්න. එතකොට මේ වතුර ඇත්තටම දවස් දෙකක් විතරයි මම මේවා කරේ. සල්ලි දීලා බෝතල් වලට ගත්තේ සාමාන්‍ය දවස් දෙකට මදි. ඉතින් ඒ වතුර තමයි වෙසිකලි වලට හැම එකටම පාවිච්චි කරේ. එතකොට හිතලා බලන්න නිකන් එන දේ කොච්චර වටිනා වස්තුද ඒක. එතකොට ඒවා අපි හිතන්න ඕනේ මේ රට විල කොච්චර ලස්සන නියම රට හැමෝම කල්පනා කරන්න. හරිද? එතකොට මේ රටේ ඉන්න ජීවත් වෙන හැමෝම වෙලා පුළුවන් තරම් මේ රට විල පරණ තත්වයට අපි ගේන්න උදව් කරන්න ඕනේ. පරණ තත්වයට ගේන්න අපි ප්‍රාර්ථනා කරන්න ඕනේ. අනිත් එක වෙලා පිටරට ඉන්න කට්ටිය උනත් පුළුවන් තරම් ඕගොල්ලෝ අපේ රජයට මම කියන්නේ රජයට පුළුවන් තරම් උදව් කරලා පරණ තත්වයට ගේන්න සපෝට් එක දෙන්න. අපේ ගරු ජනාධිපති 100% විශ්වාස කරන්න පුළුවන්. ඒ තරම් මනුස්සකමක් තියෙන අපේ ජනාධිපති. ඒ තරම් හොඳයි. හරිද? නියමයි. ඒ වුණාට මනුස්සයෙක් එක්ක ආදරේ, රටට ආදරේ. ඒ වුණාට මෙහෙම වෙලා තියෙනවා. ඉතින් මොනව කරන්නද? ඒ නිසා අපි ඇවිල්ලා අපේ ජනාධිපතිට පුළුවන් තරම් තව රට හොඳට කරන්න අපි මුක්කුවක් වගේ අපි හැමෝම ඇවිල්ලා සපෝට් එක දෙමු. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க அதனால நிறைய பேருக்கு வந்து சிங்களத்துல சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலே வந்து அந்த குறிப்பிட்ட காலங்களில் நாங்க பட்ட வேதனைகள், பட்ட கஷ்டங்கள், கவலைகள் சொல்லி முடிக்க இயலாது. ஏன்னா அந்த ஆரம்ப காலங்களில் சொல்லுவாங்க வந்து அந்த தண்டை தாய் தகப்பன் அந்த ஃபேமிலி அங்கத்தவர்கள் அதோட நாங்களும் ஓலவலையில செய்யற காலங்கள்ல எல்லாம் பொதுவாக குளிக்கிறதுக்கு எல்லாம் போறது வந்து பீலிக்கு. சோ நாங்க குளிக்க போவோம், எல்லாம் பீலிக்கு தான் போவோம் வந்து. அதே நேரம் தண்ணி கொண்டு வர்றது பீலிகள் இருந்து தூர இடங்கள்ல இருந்து தான் தண்ணி கொண்டு வர்றது வந்து. சோ அது அந்த அதை கூட நாங்க இந்த 4-5 நாள் அனுபவிச்சோம், திரும்பவும் அனுபவிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பின்னுக்கு போன மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி கரண்ட்டும் இல்ல, தண்ணியும் இல்ல, முழுத்திரி வாங்குறதுக்கும் இல்ல, ரோடுகளும் பிளாக், பஸ்களும் இல்ல, வாகனங்கள் போக மாட்டோம், வாகனங்கள் போறதுக்கு பெட்ரோல் இல்ல. சோ வாகனங்கள் இல்ல, கூட வாகனங்கள் நடந்து போக வேண்டிய சிச்சுவேஷன், வெளியே முடியாது, யாரோட உதவியும் யாருக்கும் இல்லாத சிச்சுவேஷன். இனி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது மட்டும் இல்லாம போனும் இல்ல. போன் இருந்ததுக்கு போன் என்ன ஆண்ட்ராய்ட் போன் இருந்தாலும் கல்லுக்கட்டி மாதிரி தான். அந்த போன்ல எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்கல. அதோட கவரேஜ் இல்ல. வீட்டுக்குள்ளுக்கு நிம்மதி சந்தோஷம் இல்ல. என்னடா இருட்டு, சாப்பிடுறதுக்கு அதுக்கு இதுக்கு கடையில பார்த்தா அதுவல் எதுவும் இல்ல. அப்படி
பல 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 சிக்கல்கள் வந்து, அதாவது தூரங்கள் இருக்கிறவங்களோட நிலவரம் என்னன்னு தெரியாது. அந்த காலங்களில் சொல்லுவாங்க லெட்டர் தான் போடுறேன்னு சொல்லிட்டு, அதே நேரம் சிக்னல் தேடி நிறைய பேர் வந்து வேற வேற இடங்களுக்கு போனதாக சொன்னாங்க. வந்து வேற வேற கல்லுக்கெல்லாம் போனேன்னு சொல்லி சொல்றாங்க. பிறகுதான் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க ஆட்கள். சோ அந்த ரீசன்டானாலதான் நான் இந்த வீடியோ வந்து இந்த லைவ் வந்து வீடியோ நான் போடுற ரீசன் வந்து அதுதான். சோ அந்த மாதிரி கல்லுக்கு போனாங்களாம். எங்கட ஊரை பொறுத்தவரையில பெரிய கல்லுக்கு போனாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க பெரிய கல்லுக்கு போனது எங்களுக்கு கூட தெரியாது, பின்னாலதான் எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் போனாங்களா சிக்னல் கோல் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி வெளிநாட்டு உறவுகளுக்கு அல்லது உள்ள நாட்டுக்கு உள்ளவங்களுக்கு கூட கோல் எடுக்கிறதுக்கும் அந்த பெரிய கல்லுக்கு தான் போனாங்க. அப்படி இப்படி கல்லெல்லாம் தேடி அங்கிங்க மேடு பள்ளம் எல்லாம் போனாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க வந்து. ஆனா அப்படி எந்த போனும் சார்ஜ் பண்ணிக்கல முடியல, சிக்னல் இல்ல. இனி அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அந்த காலத்து ஒரு வாழ்க்கை இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல எல்லாரும் வாழ்ந்தோம். இந்த ஏரியாவில் மட்டும் இல்லாம நான் நினைக்கிறேன் மற்ற இடங்கள்லயும் அப்படி வாழ்ந்திருப்பீங்க. ஏன்னா கரண்ட் இருக்கல. அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜ்ல வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வந்து எல்லாம் கரண்ட் 4-5 நாள் இல்ல. அது அந்த அளவுக்கு அது சொல்லி முடிக்கல. அது வாசம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொன்னாங்க சில பெரிய பெரிய ஃபுட் சிட்டி அதுல எல்லாம் கரண்ட் இல்லைன்றனால நிறைய உள்ள போக இயலாத அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் அழுகி வாசம் அடிச்சான்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க வந்து. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜ்கள் வந்து வேலை செய்யறதுக்கு கரண்ட் இல்ல. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எங்கட இலங்கை உறவுகளுக்கு, அது மட்டும் இல்லாம இந்தியாவை சேர்ந்த எங்கட தமிழ்நாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் நாங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் ப்ராப்ளங்கள் வந்து உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுனாலதான் இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன்ல நான் இதை சொல்றேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கவலைகள் இன்னமும் நாங்க அனுபவிச்சு கொண்டு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். வந்து இப்ப சிச்சுவேஷன் அப்படித்தான் இருக்கு இலங்கையில. சோ ஆனா இப்போது ஓரளவு வெயில் இருக்குது வந்து. இப்போது ஓரளவு வெயில் இருக்கு. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட 5-6 நாட்கள்ல வந்து அது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வந்து இலங்கை பூராவும் நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள், அதை சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் எல்லோருமே சந்தித்தோம் வந்து. அதாவது 50 years பேக், 50 வருஷம் பின்னுக்கு போய் நாங்க வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு. சோ அதனால இலங்கை திருநாட்டுக்காக வேண்டி, எங்களுடைய இலங்கை மக்களுக்காக வேண்டி, இந்த அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நீங்க உதவிகள் செய்வது மட்டும் இல்லாம உங்களோட பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்க. அவசரமா இந்த நாடு பழைய நிலைக்கு வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. என்னன்னா நாட்டுல நான் நிறைய இடங்கள்ல பார்த்தேன், நிறைய இடங்கள்ல வந்து ரோடு ட்ரெஸ்ஸே இல்லாம போயிடுச்சு. ரோடே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய இடங்கள்ல ரோடு வந்து டோட்டலாவே இல்லாம போயிடுச்சு. அதனால எந்த இடத்துக்கும் எங்கேயும் போக முடியாத ஒரு டிரான்ஸ்போர்ட் பிளாக் வந்து, அதாவது வாகனங்கள் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். இப்ப எங்கட இந்த ஏரியாவை பொறுத்த வரையில, அதாவது எங்கட இந்த ஏரியாவை பொறுத்த வரையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இந்த பெப்லகோல இப்போது அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு ஓரளவு பே பண்ணிட்டாங்க. அதே நேரம் கரகாப்பட்டி ஃபுல்லாவே பிளாக் ஆகிருக்குது வந்து. கரகாப்பட்டி ரோடு வந்து நான் லைவ் வீடியோ காலின் முகமது ஃபேஸ்புக் பேஜ்லயும், அதே வீடியோ வந்து நீங்க KM Views யூடியூப் சேனல்லையும் வந்து நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வீங்க. பாருங்க, அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அது ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அளவாத்துக்கோட 607 ரோடு வந்து டோட்டலாவே பெரிய வாகனம் போக முடியாது. அதாவது அந்த ரம்கல்லையில டோட்டலாவே பெரிய சேதம். அது லைவ் வீடியோ நான் அதுவும் போட்டிருக்கிறேன், பார்த்தா தெரியும். அந்த ரோட் ஃபுல்லாவே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரம்கல்ல போகும் வரைக்கும் அதிகமான இடங்கள்ல மண் சரிவாய் அந்த இடங்கள் எல்லாமே டோட்டலாவே பிளாக் ஆயிருக்கு. சோ எங்களோட வீரசிங்கம் சுந்தர் மை டியர் ஃப்ரெண்ட், பார்த்து கொண்டு இருக்கிறீங்க லைவ் வந்து. பேச நான் காட்டக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. என்னன்னா ஒரு உண்மையா என்னன்னா, இப்ப ஏந்த இழப்பை விட இந்த நாட்டுக்கு நடந்த இழப்பை தாங்கி கொள்ளையில்லாத ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஃபேஸ் இருக்குது வந்து. ஏன்னா ரொம்ப ஒரு கவலையான சிச்சுவேஷன் வந்து, அது தாங்கிக்கொள்ளவே இயலாம இருக்குது வந்து. அதாவது எனக்கு நடந்த இழப்பை விட அதுதான் உண்மை. இந்த நாட்டுக்குள்ளுக்கும் நடந்த பேர் இழப்புகள், உயிர் இழப்புகள், இன்னும் எங்களை விட பெரிய பெரிய இழப்புகள், நிறைய வீடை இழந்து, தொழிலை இழந்து, பள்ளிகளையும் பன்சல்லையும் கோயில்கள்லையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளை நினைச்சுதான் நான் நிறைய கவலைகளும் கஷ்டங்களும் பட்டு கொண்டிருக்கிறேன். அதுதான் என்னால தாங்க முடியாத ஒரு கவலையா இருக்கிறது வந்து. ஏன் இந்த இழப்புகளை வந்து இன்ஷா அல்லாஹ் நான் அதை அல்லாஹ் தருவான் நிச்சயமாக. அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வான் நிச்சயமாக. அந்த நம்பிக்கை இருக்குது வந்து. ஆனாலும் என்னை விட பெரிய பெரிய இழப்புகள் நடந்தவங்களை நினைச்சுதான் எனக்கு மிக மிக கவலையா இருக்குது.
அவங்களுக்கு நீங்க யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நாட்டுல எல்லா மூல முடுக்குல இருக்கிறவங்களுக்கும் தின்னில்லாம, அதாவது உணவு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, பள்ளிகள்லையும் பன்சல்கள்லையும் கோயில்கள்லையும் வீடுகளை இழந்து தவிக்கக்கூடிய உறவுகளுக்கு முடியுமானவர உதவியாயிருங்க. அவங்களுக்கு கோல் பண்ணி முடிந்த அளவு அவங்களோட கஷ்டங்களை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மிக 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 தேவையா இருக்குது இந்த சிச்சுவேஷன்ல. ஏன்னா இப்ப இந்த சிச்சுவேஷனை பொறுத்தவரையில ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் வீடியோ எடுத்து அந்த இடங்கள்ல போய் பேசி வீடியோ போட்டதுக்கு உண்டான சிச்சுவேஷன் எனக்கு இல்ல. ஏன்னா என்ன ரீசன் சொன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய்க்கொள்ள முடியாது. என் வீட்டுக்கு உள்ள ப்ராப்ளங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதே நேரம் எங்களோட பிசினஸுக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு. சோ இதனால இப்படி ப்ராப்ளங்கள் இருக்குன்றதுனால இந்த சுத்து வட்டாரங்கள் உள்ள ப்ராப்ளங்களை பிரச்சனைகளை உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருந்தது, லைவ் வீடியோ போட முடியுமாக இருந்தது. அதனால எங்க இந்த ஏரியா பிப்ளகொல்ல இந்த சுத்து வட்டாரம் பல்லைகம்மா அது போல ரமுக்கள் இந்த ஏரியாவில் உள்ள அந்த வீடியோ லைவ் நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். இது போல இதை விட பல மடங்கு சேதங்கள் நாடு பூரா நடந்திருக்குது சோ அதனால அந்த உறவுகளுக்கு முடியுமானவரை உங்களோட உதவிகளை இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. யாழோன எத்தனை இல்ல மற்ற எத்தனை மேக்கட்ட வடா மெத்தனை අපිට වෙච්චි මේවා පාඩුවට වඩා මෙතන ගොඩක් පාඩුවලා තියෙන කොටි දෙකමාරට වැඩිය. ඒ වුණාට මේ පාඩුවට වඩා මට ඇවිල්ලා මේ අපේ රටේ ජීවත් වෙන හැම ಜಾති හැම මිනිස්සු මනුස්ස ජීවිතය නැති වෙලා ඉන්නවා. ඒ වගේම ගෙවල් නැති වෙලා රස්සා නැති වෙලා ඉඩම් උනා සම්පූර්ණම නායාමට මේ යට වෙලා ඒ වගේ මොනවත් නැතුව පල්ලි පන්සල් කෝවිල් වල ඉන්න ඒ අපේ සහෝදර සහෝදරියන්ට උදව් කරන්න ඒ ගැන තමයි මට ගොඩාක් දුකයි. ඒගොල්ලන් කොහොමද ජීවත් වෙන්නේ, ඒගොල්ලන්ගේ තත්ත්වය මොනවද, ඒගොල්ලන්ගේ දුක මොනවද කියලා තමයි මම මෙච්චර දුක් වෙන්නේ ඒගොල්ලන් වෙනුවෙන්. මේ ලයිව් වීඩියෝ දාන්නෙත් හේතුව ඒකයි. මේකට වඩා ඒගොල්ලන්ගේ පාඩුව ලොකුයි, ඒගොල්ලන්ගේ මනුස්ස ජීවිතය ලොකුයි. ඒ හින්දා ඒගොල්ලන් හොය බල හැමෝම අපි මෙදිහත් වෙලා හැමෝම ඒගොල්ලන්ට උදව් කරමු. පුළුවන් තරම් ඒගොල්ලන්ට කන්ට බොන්ට හොය බල ඒක අපිට මෙව කරලා දෙමු, ඉන්ට ඉඩ දෙමු. ඒ වගේ හැම එකක්ම පුළුවන් තරම් හොය බලලා කරමු. පාරවල් කැඩලා තිබ්බොත් ඒ පාරවල් හදන්න අපේ රජයට අපි අත් උදව් දීලා අපි පුළුවන් තරම් උදව් කරමු. එතකොට අපි හැමෝම රට වටේම එකතු වුණොත්, අපි රටේම හැමෝම එකතු වුණොත් අපේ රට පරණ තත්වයට වඩා හොඳ මට්ටමට හොඳ තත්වයට ගේන්න පුළුවන්. අපි මිනිස්සු විදියට අපි ඇවිල්ලා කොහොමද ඉපදෙනකොට කවුරුත් මොනවත් අරන් ආවේ නැහැ. හරිද? යනකොට කවුරුත් මොනවත් අරන් යන්නෙත් නැහැ. එතකොට අපි ඇවිල්ලා මේ වාගේ පාඩු ඔයාට වඩා අපි හිතන්න ඕනේ ජීවිතය කියන්නේ තව එකක් මට කියන්න පුළුවන් health is wealth. health is wealth. ඒ කියන්නේ අපේ ඇවිල්ලා body condition එක, අපේ body condition එක මොනවාරි හානියක් වුණොත් කොච්චර දේපල මොනවද තිබ්බත් වැඩක් නැහැ. ඉතින් එහෙමත් ගොඩාක් කට්ටිය, සමහර කට්ටිය නැති වෙලා, සමහර කට්ටිය මේ නායාමට අනිතක මේ ගම් වතුරට යට වෙලා එතනින් ඒගොල්ලන්ගේ කකුල් හරි අත හරි ඇඟේ මොන හරි අඩුපාඩු වෙලා ඉස්පිරිතාලවල වල ගොඩාක් කට්ටිය ඇති මං හිතන විදියට. හරිද? ඉතින් ඒගොල්ලන්වත් හොය බල ඒගොල්ලන්ටත් පුළුවන් තරම් අපි උදව් කරන්න ඕනේ. ඒගොල්ලන්ට කන්ට දීලා ඒගොල්ලන්ට මොනවද මේ කියලා බෙහෙත් ගන්න සල්ලි දී ඒක පුළුවන් තරම් හැමෝම ටික හරි අපි උදව් කරන්න බලන්න ඕනේ. අපි කොච්චර උදව් කරන තරමට අපිට එන හානිය අපි මේ වෙනවා. සමහර කට්ටියට මේ වගේ දේවල් වෙනවා. ඉතින් මොනව කරන්නද? ඉතින් බලන්න පොඩි ළමයි කොච්චර ළමයි නැති වෙලා ඉන්නවද අපේ රටේ වටේම. ඕගොල්ලන් කල්පනා කරන්න කොච්චර පොඩි ළමයි නැති වෙලා ඉන්නවද. ඉතින් එතකොට ඒ ගැන අපි හිතමු. හරිද? ඔන්න අපේ මගේ පුතාගේ පන්තියේ ඉගෙනගත්තු ගේනු ළමයෙක් රම්කල්ලේ නැති වුණා. මම හිතන විදිහට වයස 18 විතර ඇති මම හිතන විදිහට. එතකොට අපේ මෙයා පුතාගේ යාළුවෙක්ගේ මල්ලි මම හිතන්නේ වයස 12 හරි 13 හරි. කලින් නම් කිව්වා මෙහෙමයි මේ පල්ල වෙන ගෙදරට යනකොට මේ කියන්නේ කොහොම හරි මේ වහින නිසා වෙන ගේකට යන්න ඒගොල්ලෝ හැමෝම යනකොට
චාර්ජර් ගන්නට ගිහිල්ලා තමයි මේක උනා කියලා කිව්වා මේ එහෙම නැති උනා කියලා. එනකොට කොහොම හරි එයාගේ අයියා කිව්වා එහෙ නිදාගෙන ඉන්නකොට තමයි මේ මොනවද නායාම ඇවිල්ලා ඒ බබා නැති උනා කියලා කිව්වා අවුරුදු 12යි. එතකොට හිතා ගන්න බැරි තරම් දුකයි. ඔන්න බලන්න. ඒ වගේ කොච්චර මිනිස්සු ජීවිතය නැති වෙලා ඉන්නේ. ඒ නිසා අපි හැමෝම අපේ රටේට ප්‍රාර්ථනා කරනවා වගේම අපේ රටේ පරණ තත්ත්වයේ ගේන්න අපි හැමෝම පුළුවන් තරම් අපි මහන්සි වෙමු. ඒතරම විලා ඔන්න මම ආයමත් මේක ටික පෙන්නලා මම වීඩියෝ එක නතර කරන්නම්. ඔන්න බලන්න මේ ඔක්කොම ඉතින් දැනට வேலන්ට දාලා තියෙනවා பாருங்க இதெல்லாமே இப்போதைக்கு காய போட்டிருக்கிறது வந்து சோ திரும்பவும் சொல்றேன் வந்து இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி முழு இந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து நாடு அதுபோல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த உறவுகள் இந்த நாடை பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும். சோ இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த கஷ்டங்கள் அனுபவிச்சவங்க பிரச்சனைகள் அனுபவிச்சவங்க எல்லோருமே பழைய நிலைக்கு வந்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த நாட்டை நாங்க எப்படியோ பழைய நிலைக்கு எல்லோருமே முழு மூச்சாக முயற்சி செய்து இந்த நாட்டை நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லோரும் நாங்க செய்வோம். இந்த இடத்துல நான் திரும்ப சொல்லிக் கொள்றேன் என்னடா கட்சி பேதம் இல்லாம இன பேதம் இல்லாம எந்த பேதமும் இல்லாம எல்லோரும் முழு மூச்சாக இருந்தால்தான் இந்த நாட்டை பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். சோ அந்த அடிப்படையில எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்தவர்கள் வீண் விரயம் செய்யாம அந்த இதை முடிந்த அளவு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு முடிந்த அளவு உங்களால இந்த உதவிகளை செய்யுங்க. அங்க நீங்க வீணாக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் இந்த நாட்டு வாழக்கூடிய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஏழைகளுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கு அது பெரும் துயரம். என்ன காரணம் சொன்னா நீங்க அதை மிச்சப்படுத்தி இந்த நாட்டுக்கு நீங்க ஒரு உங்களோட உறவுகளுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. அவங்க உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வாங்க. அதனால முடிந்த அளவு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவுகள் வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இங்க இந்த நிறைய உறவுகள் வந்து உண்ண உணவு இல்லாம உடுக்க உடை இல்லாம அதே நேரம் தூங்குறதுக்கு இடங்கள் இல்லாம நிறைய சொத்துக்களை அழித்து அதோட எந்த ஒரு உதவிகள் இல்லாம தவிக்கக்கூடிய அதிகமான மனித உயிர்கள் இங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு முடிந்த அளவு உதவியா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய வீண் விரயத்தை முடிந்த அளவு நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. தவிர்த்து இந்த நாட்டுல கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரோனே ඔගොල්ලන් පිටර ඉන්න යාළුවෝ මෙවිලා පුළුවන් තරම් අපේ රටට උදව් කරන්න. ඔගොල්ලන් ඇවිල්ලා ඒ සත පහක්වත් විනාශ කරන්න එපා. ඔයගොල්ලන්ගේ අවශ්‍යයට වියදම් කරන්න. ඒ වගේම අවශ්‍ය නැතුව කිසිම වියදම් කරන්න එපා. රට වෙනුවෙන් ඔයගොල්ලන් ප්‍රාර්ථනා කරනවා වගේම රටට ආදරය කරලා රට වෙනුවෙන් ඔයගොල්ලන් විනාශ කරන එක රුපියලක් වුණත් ඒ රටට අපේ රටේ ඉන්න මිනිසුන්ට උදව්වට දෙන්න බලන්න. ඒගොල්ලන්ට සහන කරලා බලන්න. හැමතැනම හොය බල ඒගොල්ලන්ට කන්ට බොණ්ඩ දෙන්න. ඒගොල්ලන්ට උදව් කරන්න. එතකොට කාට වුණත් උදව් කරනකොට අනිවාර්යෙන් ඕගොල්ලෝගේ හෙල්ත් එක මොනවා නැති වුණත් හෙල්ත් එක හොඳට දියේ කිසිම හානියක් වෙන්නේ නැතුව ඕගොල්ලෝ උනත් පරිස්සමින් ජීවත් වෙන පරිසරයක් විතර නෙවෙයි පරිස්සමින් ජීවත් වෙන්න ඕගොල්ලෝගේ හෙල්ත් කන්ඩිෂන් එක හොඳට තියේ. ඒ නිසා ඕගොල්ලන් කවදාවත් සතපක්වත් වියදම් විනාශ කියන්නේ අවශ්‍ය නැති වියදම් කරන්නේ නැතුව අවශ්‍ය වියදම් කරලා ඊට පස්සේ පුළුවන් විදියට අපේ ලංකාවේ ඉන්න දුප්පත් කට්ටියට ලංකාව අසරණ වෙලා ඉන්න කට්ටියට පල්ලි පන්සල් වල මේ 26 27 29 වෙල මේ ෆ්ලෝඩ් අනිත් එක ලෑන්ඩ් ස්ලයිඩ් නිසා මේ හානි වෙච්ච කට්ටියට උදව් කරන්න ඒක අනිවාර්යෙන් වැදගත්. ආයමත් කියන්නේ ඒකයි අපේ රටට හැමෝම මුක්කුවක් වෙලා අපේ ජනාධිපතිට පුළුවන් තරම් සපෝට් එක දීලා අපේ රට පරණ තත්ත්වයට ගේන්න හැමෝම පුළුවන් තරම් මහන්සි වෙමු. ආයමත් මම මේ ටික ඔක්කොම පෙන්නලා මෙතනින් නතර කරන්නම්. ඔන්න බලන්න තවත් මම පෙන්නලා මේ ඔක්කොම දැන් ඇවිල්ලා අපි මේ වේලන්ට තියෙනවා. ඔන්න බලන්න මේ ඔක්කොම වේලන්ට තියෙනවා. ඉතින් ඔක්කොම ගන්න බෑ. ඒ වුණාට ඉතින් මොනව කරන්නද? හරි එනිවේ ඕගොල්ලෝ හැමෝම පුළුවන් තරම් නැති බැරි කට්ටියට
උදව් කරන්න ඒක තමයි ගොඩාක් වැදගත් වෙන්නේ මම මේ වෙලාවන බලන්න ඔච්චර හානි වෙලා එළිය තත්ත්වයක් මම ඕගොල්ලන්ට ටිකක් පෙන්නලා මේ වීඩියෝ එක නතර කරන්න ඕන බලන්න එළිය මේක දැන් වේලන්ට දාලා තියෙන තැන ඕන බලන්න මේ හරිද මේක කරලා අන්තිමට මම වීඩියෝ එක මේ නතර කරන්න බලන්න ඉතින් මේ බලන්න එළිය තත්ත්වය ඕන බලන්න ඔච්චර වෙලා හරිද මේ බලන්න මේ බලන්න කලින් කොහොමද මේ කෙනෙක් සම්පූර්ණ වීඩියෝ එක මං KM Views YouTube channel KM Views කියලා ගහපුවාම YouTube channel එකේ මං ගොඩාක් තවත් තියෙනවා ගොඩාක් වීඩියෝස් අප්ලෝඩ් කරන්න. ඒ වීඩියෝස් ඔක්කොම මං අප්ලෝඩ් කරන්නම් කලින් ඒ කියන්නේ 26 27 28 29 දෙන 30 වෙනකම්. ඒ කියන්නේ කිසිම ලයිව් එකක් දාන්න බැරි මේ තත්ත්වයක් තිබ්බේ කවරේජ් තිබ්බේ නැහැ. චාර්ජ් තිබෙත් නැහැ කරන්ට් තිබෙත් නැහැ. ඉතින් ඒ නිසා මේ අද ඉඳලා තමයි වීඩියෝ ටික මේවත් බල ඉඳලා හිටලා තමයි ඒක ටික වීඩියෝ අප්ලෝඩ් කරන්න ඕනේ. ඕගොල්ලෝ බලන්න ඕන නිසා වෙන මොනවටත් නෙවෙයි බලලා අපිට දෙය දීපු එක කොච්චර වටිනවා අපේ හෙල්ත් එක හොඳට තියෙනවා ඒක කොච්චර වටිනවා කියලා ඕගොල්ලන් හිතා ගන්න පුළුවන්. එතකොට මේ ඒ කාලේ ජීවත් වෙච්ච මෙහි ලංකාවේ ජීවත් වෙච්ච කට්ටියගේ තත්ත්වය මොනවද කියලා ඕගොල්ලන්ට දැනගන්න පුළුවන්. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்க இந்த அளவு அழிவுக்கு பின்னால இப்ப பாருங்க எவ்வளவு வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கூட அந்த வீடியோ அந்த டைம்ல வீடியோ நான் போட்டேன் KM Views யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோகள் அப்லோட் பண்ணி இருக்கிறேன் வந்து நான் Facebook TikTok லைவ்ல நீங்க பாருங்க ஏன்னா லைவ் வீடியோ போட்டுக்கொள்ள சிச்சுவேஷன் இருக்கல அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல ஏன்னா 26 27 28 29 30 இந்த தேதிகள்ல வந்து எந்த ஒரு சிக்னலோ கவரேஜோ சார்ஜோ எதுவுமே கரண்டோ எதுவுமே இல்லாத சிச்சுவேஷன் அதை நான் ஆரம்பத்துல சொன்னேன் அதனால எதுவுமே போட்டுக்கொள்ள லைவ் வீடியோ கூட எதுவுமே போட்டுக்கொள்ள முடியல சோ இனித்தான் எல்லாம் அந்த வீடியோகளை அப்லோட் பண்ணுவேன் நான் அந்த அப்லோட் பண்ற வீடியோகளை நீங்க கட்டாயம் பாருங்க இந்த இலங்கை சிச்சுவேஷன் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு வேற எதை வேணாலும் வீடியோ போடலாம் ஆனா இந்த விஷயங்களை வீடியோ போட்டாதான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்ப ஒவ்வொருத்தர இழப்பு என்ன அப்ப எங்களுக்கு அல்லா தந்திருக்கிற நியமத்து என்ன அந்ததை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இனி அதனால மற்றது வந்து உதவிகள் செய்ய நினைக்கும் இந்த விளைவு என்னென்ன விளைவுகள் சேதங்கள் நடந்திருக்கிறன்றதை வந்து உங்களுக்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு சோ அதனாலதான் வந்து அந்தந்த இடங்களுக்கு உங்களுக்காக வேண்டிதான் போய் அந்த நிறைய வீடியோகள் வந்து நாங்க எடுத்து போட வேண்டிய சிச்சுவேஷனா இருந்தது போடுவோம் நீங்க அதனால KM Views யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலுக்கு போய் நீங்க எல்லா வீடியோவும் பாருங்க அப்லோட் ஆகும் இன்ஷால்லா நீங்க பாருங்க திரும்பவும் நான் சொல்றேன் வந்து இந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள் அதாவது இந்த நாட்டை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதுதான் என்னுடைய ஒரு ஆசையா இருக்கிறது உண்மையிலே அதுக்காக வேண்டிதான் நாங்கள் முழு மூச்சாக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் சோ இனி இப்படி ஒரு பெரிய இழப்பு நடந்துருச்சு இனி எல்லோரும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் உதவியாக இருந்து கட்சி பேதம் இல்லாம இனபேதம் இல்லாம உதவியாக இருந்து முழு மூச்சாக நாங்கள் கஷ்டப்பட்டோம் என்று சொன்னா நிச்சயமாக இந்த நாட்டை நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு பழைய நிலைக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்துடலாம் அதனால முடிந்த அளவு இந்த சேதங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களோட உதவிகளை செய்யுங்க தொடர்ச்சியா செய்து கொண்டே இருங்க ஏன்னா இது அவ்வளவு அதான் 10 லட்சத்துக்கும் மேல அது வீடு வாசல் இல்லாம தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க 10 லட்சத்துக்கும் மேல அது மாதிரி நான் நினைக்கிறேன் 1005 அது வீடுகள் இழந்து இருக்கிறாங்க 1005 வீடுன்னு நினைக்கிறேன் நான் 1005 வீடு சோ 500க்கு மேல உயிரிழப்புகள் எண்ணில் அடங்காத உயிர் அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க எண்ணில் அடங்காத அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அது போல திரும்பவும் நான் சொல்றேன் ஏன்னா பள்ளி பன்சல்கள் கோயில்கள்ல நிறைய இருக்கிறாங்க சோ அதனால தேடி பார்த்து முடிந்த அளவு உங்களுக்கு உண்டான உதவிகளை அனைவரும் செய்யுங்க அதனால இந்த நாட்டை ஒரு நல்ல நிலை கொண்டு வரதுக்காக வேண்டி அனைவரும் முழு மூச்சாக முயற்சி செய்யுங்க இந்த வீடியோகள் எல்லாம் நிறைய வீடியோகள் அப்லோட் ஆயிருக்குது KM Viewsல பாருங்க யாழ்வனே KM Views யூடியூப் சேனலுக்கு සම්පූර්ණම මේ 26 27 28 29 30 අපේ පළාතවල වල වෙච්ච මේවා වීඩියෝ තියෙනවා ඒ දවස්වල ලයිව් වීඩියෝ දාන්න බැරි සිද්ධියක් තිබ්බා ඔයගොල්ලෝ දන්නවා කරන්ට් එකක් නැහැ කවරේජ් නැහැ මොනවත් නැති නිසා එතකොට ඒ වීඩියෝ හැම එකම දාලා තිනවා බලන්න එතකොට health is wealth අපි බේරුණා කියන එක ඒකේ කොච්චර වටිනාකමද කියලා ඔයගොල්ලන්ට දැනගන්න පුළුවන් එතකොට ඕගොල්ලෝ හැමෝම වෙලා පුළුවන් තරම් මේ
මේ දවස් ටිකේම වෙච්ච හානි කොච්චර කට්ටිය නැති වෙලා ඉන්නවා. අනිත් කොච්චර කට්ටිය හොස්පිටල් ඉන්නවා. ඒ වගේම කොච්චර කට්ටිය පල්ලි පන්සල් කෝවිල් වල ඉන්නවා. එතකොට ඒගොල්ලන්ට පුළුවන් තරම් උදව් කරන්න බලන්න. අනිත් රට වටේම පාරවල් සම්පූර්ණ විනාශ වෙලා තියෙනවා හැම තැනම. ගොඩාක් තැන්වල පාරවල් විනාශ වෙලා තියෙනවා. රජය මේ දේත් වල පුළුවන් තරම් ඉක්මනින් ඔක්කොම සුද්ධ කරනවා. ඒ තරම් ඉක්මනින් කරනවා. ඒ වුණාට රජයටත් පුළුවන් තරම් ඔයගොල්ලෝ උදව් කරන්න පක්ෂ ભેද නැතුව මේ දවස් ටිකේ කවුරුණත් පක්ෂ ભેද කතා කරන්න එපා, පක්ෂ කතා කරන්න එපා. කිසිම ભેද නැතුව එකමුතුවෙන් කරලා මිනිස්සුන්ට උදව් කරන්න බලන්න, රටට උදව් කරන්න බලන්න, රට පරණ තත්ත්වයට ගේන්න හැමෝම මෙදිහත් වෙලා අපේ ආණ්ඩුවටත් පුළුවන් තරම් ඒ හැමෝම සපෝට් එක දීලා අපේ ජනාධිපතිටත් පුළුවන් තරම් සපෝට් එක දීලා පිටට එන කට්ටිය උනත් 100,000ක් අපේ ජනාධිපති ගරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායකතරම අපේ honorable එතරම් ඒ තරම් නියමයි ඒ තරම් රටට ආදරේ ඒ තරම් රටේ ඉන්න මිනිසුන්ට ආදරේ ඒ තරම් හොඳ ජනාධිපති අපේ ප්‍රෙසිඩන්ට්. එතකොට අපේ ප්‍රෙසිඩන්ට් පුළුවන් තරම් හැමෝම උදව් කරන්න කියන්නේ අපේ රට ගොඩ දාන්න එකමුතුවෙන් කරන්න මුක්කු වගේ හැමෝම ඉන්න පක්ෂ ભેද නැතුව කිසිම ભેදයක් නැතුව. ඒකයි මම මේ වීඩියෝ එක දාන්නත් හේතුව. මේ හැම තැනම ගිහිල්ලා දාන්න බෑ. ඕගොල්ලෝ හැමෝම දන්නවා දානවා නම් අවුරුදු ගාණක් දාන්න පුළුවන්. ඒ තරම් හානි වෙලා තියෙනවා රට වටේම. ඒ නිසා එක එක ගිහිල්ලා කිය ඉන්න බෑ. ඒ නිසා කිසිම පක්ෂ ભેද නැතුව කිසිම ආගම් ભેද නැතුව ඔක්කොම එකා වගේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න කට්ටිය උනත් ඔක්කොම එකට අත මේ වෙලා හැමෝම එකට රට ගොඩ දාන්න පුළුවන් තරම් try කරන්න. පිටට ඉන්න අපේ යාළුවෝ හැමෝම පක්ෂ ભેද නැතුව අපේ ආණ්ඩුවට සල්ලි යවලා හරි කොහොම හරි පරණ තත්වයට වඩා ගේන්න උත්සාහ කරන්න. ඒ පිටට ඉන්න කට්ටියට උනත් මේ සිද්ධිය කතා කරලා කොහොම හරි අපේ රට පරණ තත්වයට වඩා හොඳ තත්වයට ගේන්න ඕගොල්ලෝ උත්සාහ කරන්න. ඒකට අපේ ගරු ජනාධිපතිට අපේ ආණ්ඩුවට හැමෝම සපෝට් එක දෙන්න. අනිවාර්යෙන් අපේ රට පරණ තත්වයට එයි. එතකොට හැමෝම ඒකටත් ප්‍රාර්ථනා කරන ඕගොල්ලෝ හැම වීඩියෝ එකම අපේ KMV YouTube channel එකේ බලන්න. එතකොට රටට හැමෝම ආදරය කරලා රට වෙනුවෙන් අපි හැමෝම එකමුතුවෙන් වැඩ කරමු. රටට ආදරය කරමු. රටේ ඉන්න හැමෝටම අපි උදව් කරමු. ඕගොල්ලෝ හැමෝටම ජය වේවා ජය වේවා ජය වේවා කියලා මම මෙතනින් මේ වීඩියෝ එක නතර කරනවා. anyway jazakallah khair. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Take care everyone. Take care.